கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சில அடையாளங்களை எனக்கு காண்பித்தார். உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் அவைகள் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசேவிடத்துல மக்கள் எல்லாம் முறுமுறுத்து, இப்போ நாங்க என்ன பண்றது நடந்துட்டே இருக்கோம், ஆனா பயங்கரமா பசிக்குது, சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பசிக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த காலத்துல ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் இருந்திருக்குமா? அதெல்லாம் இல்லை. கர்த்தர்கிட்ட போய் மோசே கேட்கிறாரு, நீங்க வழிநடத்த சொன்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி எல்லாம் கேட்கறாங்க, என்ன பண்றது? கர்த்தர் என்ன பண்றாரு? மோசேவை அனுப்பிடுறாரு. அனுப்பின பிறகு உங்களுக்கு சாப்பாடுலாம் கேட்டேன்ப்பா, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன், எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு மோசே மக்களை சமாதானப்படுத்துறாரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்ல, அவர் செஞ்சா வேற லெவல்ல தான் செய்வார். இந்த நாட்களும் கேள்வியோடு இருக்கிற அநேகராகிய உங்களுக்கும் திருமணம் ஆகலையே, எப்பதான் திருமணம் ஆகுமோ, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு இந்த வேலை பெர்மனன்ட் ஆகுமா ஆகாதா, இந்த வேலையிலேயே ஆகப்பட்ட பிரச்சனை இருக்கே, நான் இதுல நிலைப்பனா நிலைக்க மாட்டேன்னு சொல்லி கேள்வியோடு நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கும் இந்த வார்த்தை வந்துட்டு இருக்குங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருங்க. அவர் சமூகத்துல காத்திருந்து வேண்டுதல் செய்கிற ஒருத்தரும் வீணாய் போகவே மாட்டாங்க. ஏன்னா அவர் செஞ்சா வேற லெவல்ல செய்வார். அவர் காண்பிக்கிற அடையாளங்களை நம்ம பொறுமையா காத்திருந்து அந்த அடையாளங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த அடையாளங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இதுக்காக தான் நீங்க இதை செய்றீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை, ஒரு காரியங்கள் நடக்குதுன்னா அந்த காரியத்தை நடத்துறது நீங்க தான் ஆண்டவரேன்னு நம்ம புரிந்து கொள்வதற்கு நிதானம் வேணும். அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சிங்களேன், கர்த்தர் வேற லெவலில் இறங்கி செய்வாருங்க. அது எல்லாமே எப்படி தெரியுங்களா இருக்கும்? இந்த இடத்துல பாருங்க, யாத்திராகமம் 16வது அதிகாரம் 10வது வசனத்துல கடைசியில் கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. பேசி கொண்டு இந்த மக்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்க. மேகத்தில் வானத்துலேருந்து ஒரு ஃபுட்டு டெலிவரி ஆகுதுங்க. வானத்துலேருந்து மேகம் அப்படியே கீழே இறங்குது. கீழே இறங்கும் போது என்ன ஆகுது? அவருடைய மகிமை கீழே இறங்கின உடனே கீழே பார்க்குறாங்க, ஃபுல்லாக மண்ணாவாக இருக்குது. இவங்க சாப்பாடுன்னு தான் கேட்டாங்க, ஆனால் காலையில் ஒரு ஃபுட்டு வருது, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வருது. வேற லெவலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் அவரோட சமூகத்தில் காத்திருந்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக மாற்றுங்கள். அவர் சமூகத்தில் காத்திருந்து வேண்டுதல் செய்கிற ஒருவரும் கெட்டு போனதில்லை. நானும் கெட்டு போனதில்லை, நீங்களும் கெட்டு போக மாட்டீங்க. நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று அவருக்கு மாத்திரமே ஆராதனை செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயரத்தில் கொண்டு போவார். அது அநேகருடைய பார்வைக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர்.